சிலுவை பாதை. தந்தை, மகன், தூய ஆவியாரின் பெயராலே ஆமேன். சுருக்கமான மனத்துயர் ஜெபம். என் இறைவா, நன்மை நிறைந்தவர் நீர், அனைத்திற்கும் மேலாக அன்புக்கு உரியவர் நீர். என் பாவங்களால் உம்மை மனநோகச் செய்துவிட்டேன். ஆகவே நான் குற்றங்கள் பல செய்தேன் எனவும் நன்மைகள் பல செய்ய தவறினேன் எனவும் மனம் நொந்து வருந்துகிறேன். உமது அருள் துணையால் நான் மனம் திரும்பி இனிமேல் பாவம் செய்வதில்லை என்றும் பாவத்துக்கு ஏதுவான சூழ்நிலைகளை விட்டு விலகுவேன் என்றும் உறுதி கொண்டிருக்கிறேன். எங்கள் மீட்பராம் இயேசு கிறிஸ்துவின் பாடுகளின் பயனாக இறைவா என்மேல் இரக்கமாயிரும். ஆமேன். ஆண்டவர் இயேசுவில் அன்பார்ந்த சகோதர சகோதரிகளே, இதோ தவ காலத்தில் நாம் பயணித்து கொண்டிருக்கின்றோம். தவ காலத்திலே நோன்பு இருக்கவும், ஜெபம் செய்யவும், தர்மம் செய்யவும் நாம் சிறப்பாக அழைக்கப்படுகின்றோம். ஜெபத்தின் கீழாக சிலுவை பாதை பக்தி முயற்சி வருகின்றது. இந்த சிலுவை பாதையிலே இயேசுவின் பாடுகளை நாம் சிந்தித்து நம்முடைய வாழ்க்கையை அதனோடு உரசி பார்த்து நம்மையே நாம் சரி செய்து கொள்ளவும், நம்முடைய வேண்டுதல்களையெல்லாம் இயேசுவின் பாடுகளோடு ஒப்பு கொடுத்து ஜெபிக்கவும் அழைக்கப்படுகின்றோம். பேதுரு நம் ஆண்டவர் இயேசுவை பார்த்து, யாரிடம் செல்வோம் இறைவா? வாழ்வு தரும் வார்த்தைகளெல்லாம் உம்மிடம்தானே உள்ளன என்று சொன்னார். ஆம் அன்பு சகோதர சகோதரிகளே, ஆண்டவருடைய வார்த்தை நமக்கு வாழ்வு கொடுக்கிறது. எனவே நமக்கு நிலை வாழ்வை பரிசாக தரக்கூடிய அந்த ஆண்டவருடைய வார்த்தையின் அடிப்படையிலே இந்த சிலுவை பாதையை நாம் செய்வோம். வாருங்கள், சிலுவையோடு நாம் பயணிப்போம். இரக்கத்தை இறைவா பொழிந்தருளும், உயிர்கள் அனைத்தையும் காத்தருளும். இரக்கத்தை இறைவா பொழிந்தருளும், கொடியோரின் கூட்டத்தில் மகனே, உனக்கு குவலயம் அதில் வாழ வழி இல்லையோ? வாழ்வினை இழக்க துணிந்தனையோ? வாழ்வினை இழக்க துணிந்தனையோ? இரக்கத்தை இறைவா பொழிந்தருளும், உயிர்கள் அனைத்தையும் காத்தருளும். முதல் நிலை, இயேசுவை சிலுவை மரணத்திற்கு தீர்ப்பிடுகின்றனர். அன்பு நிறை இயேசுவே, உம்மை ஆராதித்து வணங்கி உமக்கு நன்றி செலுத்துகின்றோம். ஏனென்றால் உமது திருச்சிலுவையால் உலகத்தை மீட்டருளினீர். படைத்தவருக்கே படைப்பு தீர்ப்பு அளித்து விட்டது. உண்மையை உருக்குலைத்து விட்டு நான் தான் உண்மை என்று நான் நாடகம் போடுகிறேனா? ஜெபம். அன்பு இயேசுவே, மனசாட்சியின் குரலை மழுங்கடித்து விடாது அதற்கு செவிமடுக்க அருள் தாரும். தந்தைக்கும் மகனுக்கும் தூய ஆவியாருக்கும் ஆட்சி உண்டாவதாக, தொடக்கத்தில் இருந்தது போல இப்பொழுதும் எப்பொழுதும் என்றென்றும் இருப்பதாக. ஆமேன். எங்கள் மீது இரக்கமாயிரும் இறைவா, எங்கள் மீது இரக்கமாயிரும். இறந்த இறைமக்களின் ஆன்மாக்கள் உமது இரக்கத்தால் முடிவில்லா அமைதியில் இளைப்பாறுதல் அடைவதாக. ஆமேன். பாரமான சிலுவையினை தோள் மேலே சுமக்க ஏற்றாயோ? பாரமான
தொடர்ந்தாயோ, நீ சிலுவை பயணத்தை தொடர்ந்தாயோ, இரக்கத்தை இறைவா பொழிந்தருளும், உயிர்கள் அனைத்தையும் காத்தருளும். இரண்டாம் நிலை. இயேசுவின் தோளில் பாரமான சிலுவையை சுமத்துகின்றார்கள். அன்பு நிறை இயேசுவே, உம்மை ஆராதித்து வணங்கி உமக்கு நன்றி செலுத்துகின்றோம். ஏனென்றால் உமது திருச்சிலுவையால் உலகத்தை மீட்டருளினீர். மறைநூல் அறிஞர்கள் செய்வது போல் செய்யாதீர்கள். சொல்வதை செய்யுங்கள் என்பதைப் போல பிறர் மேல் சிலுவையை சுமத்துகிறவர்களாக மட்டுமே இருக்கிறோமா? ஜெபம். அன்பு இயேசுவே, வலுவற்றவர்களாய் இருப்போர் மேல் துன்பத்தை சுமத்தாமல் இருக்க அருள் தாரும். ஆமேன். தந்தைக்கும் மகனுக்கும் தூய ஆவியாருக்கும் ஆட்சி உண்டாவதாக. தொடக்கத்தில் இருந்தது போல இப்பொழுதும் எப்பொழுதும் என்றென்றும் இருப்பதாக. ஆமேன். எங்கள் மீது இரக்கமாயிரும் இறைவா, எங்கள் மீது இரக்கமாயிரும். இறந்த இறைமக்களின் ஆன்மாக்கள் உமது இரக்கத்தால் முடிவில்லா அமைதியில் இளைப்பாறுதல் அடைவதாக. ஆமேன். முதலாம் முறையாய் நீ விழுந்தே, விடுதலை பணியின் வழி தொடர்ந்தே. முதலாம் முறையாய் நீ விழுந்தே, விடுதலை பணியின் வழி தொடர்ந்தே. வீதியில் விழுந்தாய் விழுந்தனையோ, வீதியில் விழுந்தாய் விழுந்தனையோ, இரக்கத்தை இறைவா பொழிந்தருளும், உயிர்கள் அனைத்தையும் காத்தருளும். மூன்றாம் நிலை. சிலுவையின் பாரத்தால் இயேசு முதல் முறை தரையில் விழுகிறார். அன்பு நிறை இயேசுவே, உம்மை ஆராதித்து வணங்கி உமக்கு நன்றி செலுத்துகின்றோம். ஏனென்றால் உமது திருச்சிலுவையால் உலகத்தை மீட்டருளினீர். எனக்கு பிடிக்காதவர்களை கீழே விழத்தாட்டி மகிழ்ச்சி அடைவதில் என்ன ஒரு ஆனந்தம்! எத்தனை முறை விழுந்தவர்களை தூக்கி விடுகிறேன். ஜெபம். அன்பு இயேசுவே, துன்பத்தில் இருப்போர் யாராயிருந்தாலும் தூக்கிவிட மனம் தாரும். ஆமேன். தந்தைக்கும் மகனுக்கும் தூய ஆவியாருக்கும் ஆட்சி உண்டாவதாக. தொடக்கத்தில் இருந்தது போல இப்பொழுதும் எப்பொழுதும் என்றென்றும் இருப்பதாக. ஆமீன். எங்கள் மீது இரக்கமாயிரும் இறைவா, எங்கள் மீது இரக்கமாயிரும். இறந்த இறைமக்களின் ஆன்மாக்கள் உமது இரக்கத்தால் முடிவில்லா அமைதியில் இளைப்பாறுதல் அடைவதாக. ஆமேன். துயரத்தின் பிடியில் துடித்தீரே, உமக்கு துணையாய் அன்னையும் வருவாளே. பாசத்தின் நிலையை புரிந்தோமே, அன்னை பாசத்தின் நிலையை புரிந்தோமே. இரக்கத்தை இறைவா பொழிந்தருளும், உயிர்கள் அனைத்தையும் காத்தருளும். நான்காம் நிலை. இயேசு தன் தாயை சந்திக்கிறார். அன்பு நிறை இயேசுவே, உம்மை ஆராதித்து வணங்கி உமக்கு நன்றி செலுத்துகிறோம். ஏனென்றால் உமது திருச்சிலுவையால் உலகத்தை மீட்டருளினீர். எனது தீய பழக்க வழக்கங்களினால், எனது கீழ்ப்படியாமையால் எத்தனை முறை தாயின் கண்களில் கண்ணீரை வரவழைத்துள்ளேன். ஜெபம். அன்பு இயேசுவே, என்னை பெற்றெடுத்த பெற்றோருக்கு மகிழ்ச்சியை மட்டுமே தருபவர்களாக வாழ
அருள் தாரும். ஆமேன். தந்தைக்கும் மகனுக்கும் தூய ஆவியாருக்கும் ஆட்சி உண்டாவதாக. தொடக்கத்தில் இருந்தது போல இப்பொழுதும் எப்பொழுதும் என்றென்றும் இருப்பதாக. ஆமேன். எங்கள் மீது இரக்கமாயிரும் இறைவா, எங்கள் மீது இரக்கமாயிரும். இறந்த இறைமக்களின் ஆன்மாக்கள் உமது இரக்கத்தால் முடிவில்லா அமைதியில் இளைப்பாறுதல் அடைவதாக. ஆமேன். மறுத்திட முடியா சீமோனும் சிலுவையை சுமக்க உதவினாரே. மறுத்திட முடியா சீமோனும் சிலுவையை சுமக்க உதவினாரே. துன்பத்தில் துணையார் இருந்திடவே பிறர் துன்பத்தில் துணையார் இருந்திடவே இரக்கத்தை இறைவா பொழிந்தருளும். உயிர்கள் அனைத்தையும் காத்தருளும். ஐந்தாம் நிலை. சிரேன் ஊரானாகிய சீமோன் இயேசுவின் சிலுவையை சுமக்க துணை புரிகின்றார். அன்பு நிறை இயேசுவை உம்மை ஆராதித்து வணங்கி உமக்கு நன்றி செலுத்துகின்றோம். ஏனென்றால் உமது திருச்சிலுவையால் உலகத்தை மீட்டருளினீர். பிறருக்கு உதவுவதால் எனக்கு என்ன கைமாறு கிடைக்கும் என்ற மனநிலையில் பிறருக்கு உதவுகிறேனா? உண்மையிலேயே துன்புறுவோருக்கு விரும்பி உதவி செய்கிறேனா? ஜெபம். அன்பு இயேசுவே, பிறருக்கு உதவுவதில் தாராள மனம் கொண்டிருக்க அருள் தாரும். ஆமேன். தந்தைக்கும் மகனுக்கும் தூய ஆவியாருக்கும் ஆட்சி உண்டாவதாக. தொடக்கத்தில் இருந்தது போல இப்பொழுதும் எப்பொழுதும் என்றென்றும் இருப்பதாக. ஆமேன். எங்கள் மீது இரக்கமாயிரும் இறைவா, எங்கள் மீது இரக்கமாயிரும். இறந்த இறைமக்களின் ஆன்மாக்கள் உமது இரக்கத்தால் முடிவில்லா அமைதியில் இளைப்பாறுதல் அடைவதாக. ஆமேன். செந்நீரில் குளித்தது உன் திருமுகமே, வேரோனிக்கா தூகிலால் துடைத்தாலோ. செந்நீரில் குளித்தது உன் திருமுகமே, வேரோனிக்கா தூகிலால் துடைத்தாலோ. மாறாத திருமுகம் பதித்தாயோ, நெஞ்சில் மாறாத திருமுகம் பதித்தாயோ. இரக்கத்தை இறைவா பொழிந்தருளும். உயிர்கள் அனைத்தையும் காத்தருளும். ஆறாம் நிலை. வெரோனிகா இயேசுவின் திருமுகத்தை துடைக்கின்றார். அன்பு நிறை இயேசுவை உம்மை ஆராதித்து வணங்கி உமக்கு நன்றி செலுத்துகின்றோம். ஏனென்றால் உமது திருச்சிலுவையால் உலகத்தை மீட்டருளினீர். பசியில் இருப்போருக்கு உதவவும், முதியோரை நோயாளிகளை சந்திக்கவும், சிறையில் இருப்போரை சந்திக்கவும், அவர்களுடைய குடும்பங்களை இனம் கண்டு உதவவும் எந்த அளவுக்கு நான் முயற்சி எடுக்கிறேன்? ஜெபம். அன்பு இயேசுவே, துன்புறுவோரை சந்திக்கவும் அவர்களுக்கு உதவவும் அருள் தாரும். ஆமேன். தந்தைக்கும் மகனுக்கும் தூய ஆவியாருக்கும் ஆட்சி உண்டாவதாக. தொடக்கத்தில் இருந்தது போல இப்பொழுதும் எப்பொழுதும் என்றென்றும் இருப்பதாக. ஆமேன். எங்கள் மீது இரக்கமாயிரும் இறைவா, எங்கள் மீது இரக்கமாயிரும். இறந்த இறைமக்களின் ஆன்மாக்கள் உமது இரக்கத்தால் முடிவில்லா அமைதியில் இளைப்பாறுதல் அடைவதாக. ஆமேன். மனிதத்தின் கவலை சூழ்ந்ததனால் நீர் இரண்டாம் முறையாய் விழுந்தீரே. மனிதத்தின் கவலை சூழ்ந்ததனால் நீர் இரண்டாம் முறையாய் விழுந்தீரே. நம்பிக்கை துரோகம் செய்தனரே, உமக்கு நம்பிக்கை துரோகம் செய்தனரே.
இரக்கத்தை இறைவா பொழிந்தருளும். உயிர்கள் அனைத்தையும் காத்தருளும். ஏழாம் நிலை. இயேசு இரண்டாம் முறை தரையில் விழுகின்றார். அன்பு நிறை இயேசுவே, உம்மை ஆராதித்து வணங்கி உமக்கு நன்றி செலுத்துகின்றோம். ஏனென்றால் உமது திருச்சிலுவையால் உலகத்தை மீட்டருளினீர். ஒருவர் துன்பப்படும் போது அவர் செய்த தவறுக்கான தண்டனையை அனுபவிக்கிறார் என நினைக்கின்றோமா? அல்லது உண்மையிலேயே அவரது வேதனையில் நாம் பங்கு கொள்கின்றோமா? ஜெபம். அன்பு இயேசுவே, துன்புறுவோரை இகழாது நற்சொல் கூறும் மனம் தாரும். ஆமேன். தந்தைக்கும் மகனுக்கும் தூய ஆவியாருக்கும் ஆட்சி உண்டாவதாக. தொடக்கத்தில் இருந்தது போல இப்பொழுதும் எப்பொழுதும் என்றென்றும் இருப்பதாக. ஆமேன். எங்கள் மீது இரக்கமாயிரும் இறைவா, எங்கள் மீது இரக்கமாயிரும். இறந்த இறைமக்களின் ஆன்மாக்கள் உமது இரக்கத்தால் முடிவில்லா அமைதியில் இளைப்பாறுதல் அடைவதாக. ஆமேன். எருசலேம் பெண்களின் நடுக்குரல்கள் உன் இதயத்தை அசைத்து பார்த்ததுவோ. எருசலேம் பெண்களின் அழுகுரல்கள் உன் இதயத்தை அசைத்து பார்த்ததுவோ. ஆறுதல் தந்து நடந்தீரே, என்றும் ஆறுதல் தந்து நடந்தீரே. இரக்கத்தை இறைவா பொழிந்தருளும். உயிர்கள் அனைத்தையும் காத்தருளும். எட்டாம் நிலை. எருசலேம் மகளிருக்கு ஆறுதல் கூறுகின்றார். அன்பு நிறை இயேசுவே, உம்மை ஆராதித்து வணங்கி உமக்கு நன்றி செலுத்துகின்றோம். ஏனென்றால் உமது திருச்சிலுவையால் உலகத்தை மீட்டருளினீர். எனக்கு ஏற்படும் சிறு சிறு கஷ்டங்களை பெரிதுபடுத்துகிறேனா? அல்லது பிறரின் துன்பத்தில் தோள் கொடுக்கின்றேனா? ஜெபம். அன்பு இயேசுவே, எனது துன்பமே பெரிது என்னும் மனநிலையை மாற்ற அருள் தாரும். ஆமேன். தந்தைக்கும் மகனுக்கும் தூய ஆவியாருக்கும் ஆட்சி உண்டாவதாக. தொடக்கத்தில் இருந்தது போல இப்பொழுதும் எப்பொழுதும் என்றென்றும் இருப்பதாக. ஆமேன். எங்கள் மீது இரக்கமாயிரும் இறைவா, எங்கள் மீது இரக்கமாயிரும். இறந்த இறைமக்களின் ஆன்மாக்கள் உமது இரக்கத்தால் முடிவில்லா அமைதியில் இளைப்பாறுதல் அடைவதாக. ஆமேன். தாங்க முடியா சுமையாலே நீ தள்ளாடி மூன்றாம் முறை விழுந்தீர். தாங்க முடியா சுமையாலே நீ தள்ளாடி மூன்றாம் முறை விழுந்தீர். இலக்கினை நீரும் அடைந்தீரே, இலக்கினை நீரும் அடைந்தீரே. இரக்கத்தை இறைவா பொழிந்தருளும். உயிர்கள் அனைத்தையும் காத்தருளும். ஒன்பதாம் நிலை. இயேசு மூன்றாம் முறை கீழே விழுகின்றார். அன்பு நிறை இயேசுவே, உம்மை ஆராதித்து வணங்கி உமக்கு நன்றி செலுத்துகின்றோம். ஏனென்றால் உமது திருச்சிலுவையால் உலகத்தை மீட்டருளினீர். நான் எனது பாவங்களினால் கீழே விழுந்து கிடக்கிறேனா? அல்லது பிறருக்கான துன்பங்களில் முழு மனத்துடன் பங்கு கொள்கின்றேனா? ஜெபம். அன்பு இயேசுவே, எனது பாவ வாழ்வை விட்டுவிட அருள் தாரும். ஆமேன். தந்தைக்கும் மகனுக்கும் தூய ஆவியாருக்கும் ஆட்சி உண்டாவதாக. தொடக்கத்தில் இருந்தது போல இப்பொழுதும் எப்பொழுதும் என்றென்றும் இருப்பதாக. ஆமேன். எங்கள் மீது இரக்கமாயிரும் இறைவா, எங்கள் மீது இரக்கமாயிரும்.
இறந்த இறைமக்களின் ஆன்மாக்கள் உமது இரக்கத்தால் முடிவில்லா அமைதியில் இளைப்பாறுதல் அடைவதாக. ஆமேன். உடைகளை இழந்து உரிமையை கொடுத்து உறவுக்கு சாட்சிய நின்றீரே. உடைகளை இழந்து உரிமையை கொடுத்து உறவுக்கு சாட்சிய நின்றீரே. மானத்தை இழந்து மனம் புகுந்தார், உன் மானத்தை இழந்து மனம் புகுந்தார். இரக்கத்தை இறைவா பொழிந்தருளும், உயிர்கள் அனைத்தையும் காத்தருளும். 10ஆம் நிலை. இயேசுவின் ஆடைகளை அகற்றுகின்றனர். அன்பு நிறை இயேசுவே, உம்மை ஆராதித்து வணங்கி உமக்கு நன்றி செலுத்துகின்றோம். ஏனென்றால் உமது திருச்சிலுவையால் உலகத்தை மீட்டருளினீர். ஆடைகளை களைதல் என்பது அவமானத்தின் உச்சகட்டம். எனக்கு பிடிக்காதவர்கள் நிர்மூலமாகிவிட வேண்டும் என்ற நோக்கத்தில் அவர்களுக்கு எப்படியெல்லாம் இடைஞ்சல் கொடுக்கிறேன். ஜெபம். அன்பு இயேசுவே, பிறரின் பெயரை கெடுக்கும் செயல்களில் ஈடுபடாமல் இருக்க அருள் தாரும். ஆமேன். தந்தைக்கும் மகனுக்கும் தூய ஆவியாருக்கும் ஆட்சி உண்டாவதாக. தொடக்கத்தில் இருந்தது போல இப்பொழுதும் எப்பொழுதும் என்றென்றும் இருப்பதாக. ஆமேன். எங்கள் மீது இரக்கமாயிரும் இறைவா, எங்கள் மீது இரக்கமாயிரும். இறந்த இறைமக்களின் ஆன்மாக்கள் உமது இரக்கத்தால் முடிவில்லா அமைதியில் இளைப்பாறுதல் அடைவதாக. ஆமேன். கல்வாரி மலையின் கல்வரின் நடுவில் உன்னையும் சிலுவையில் அறைந்தனரே. கல்வாரி மலையில் கல்வரின் நடுவில் உன்னையும் சிலுவையில் அறைந்தனரே. மன்னித்து வாழ மொழிந்தீரே, என்றும் மன்னித்து வாழ மொழிந்தீரே. இரக்கத்தை இறைவா பொழிந்தருளும், உயிர்கள் அனைத்தையும் காத்தருளும். 11ஆம் நிலை. இயேசுவை சிலுவையில் அறைகின்றார்கள். அன்பு நிறை இயேசுவே, உம்மை ஆராதித்து வணங்கி உமக்கு நன்றி செலுத்துகின்றோம். ஏனென்றால் உமது திருச்சிலுவையால் உலகத்தை மீட்டருளினீர். எனது வார்த்தைகளால் செயல்களால் எத்தனை முறை பிறரை மன உளைச்சலுக்கு ஆளாக்குகிறேன்? பிறர் எழவே முடியாத அளவுக்கு துன்பத்தை தருகிறேனா? ஜெபம். அன்பு இயேசுவே, எந்த விதத்திலும் பிறருக்கு நான் சுமையாக இருக்காமல் இருக்க அருள் தாரும். ஆமேன். தந்தைக்கும் மகனுக்கும் தூய ஆவியாருக்கும் ஆட்சி உண்டாவதாக. தொடக்கத்தில் இருந்தது போல இப்பொழுதும் எப்பொழுதும் என்றென்றும் இருப்பதாக. ஆமேன். எங்கள் மீது இரக்கமாயிரும் இறைவா, எங்கள் மீது இரக்கமாயிரும். இறந்த இறைமக்களின் ஆன்மாக்கள் உமது இரக்கத்தால் முடிவில்லா அமைதியில் இளைப்பாறுதல் அடைவதாக. ஆமேன். அன்பே உயிரென்று சொன்னவரே, இன்று எனக்காய் உமதுயிர் தந்தாயே. அன்பே உயிரென்று சொன்னவரே, இன்று எனக்காய் உமதுயிர் தந்தாயே. உடலுக்கு உயிராய் வந்து நின்றார், எம் உடலுக்கு உயிராய் வந்து நின்றார். இரக்கத்தை இறைவா பொழிந்தருளும், உயிர்கள் அனைத்தையும் காத்தருளும். 12ஆம் நிலை.
இயேசு சிலுவையில் உயிர் விடுகின்றார். அன்பு நிறை இயேசுவே, உம்மை ஆராதித்து வணங்கி உமக்கு நன்றி செலுத்துகின்றோம். ஏனென்றால் உமது திருச்சிலுவையால் உலகத்தை மீட்டருளினீர். மனிதநேய செயல்களில் ஈடுபடுவோர் கொல்லப்படுகிறார்கள். போரினால் எத்தனையோ உள்ளங்கள் பலியாகிறது. இயற்கை சீற்றத்தினால் உயிர்கள் அழிகின்றன. இவற்றையெல்லாம் வேடிக்கை மட்டும்தான் பார்த்து கொண்டிருக்கின்றேனா? ஜெபம். அன்பு இயேசுவே, பிறரன்பு செயல்பாடுகளில் ஈடுபடுவோருடன் இணைந்து உழைக்கும் நல்மனம் தாரும். ஆமேன். தந்தைக்கும் மகனுக்கும் தூய ஆவியாருக்கும் ஆட்சி உண்டாவதாக. தொடக்கத்தில் இருந்தது போல இப்பொழுதும் எப்பொழுதும் என்றென்றும் இருப்பதாக. ஆமேன். எங்கள் மீது இரக்கமாயிரும் இறைவா, எங்கள் மீது இரக்கமாயிரும். இறந்த இறைமக்களின் ஆன்மாக்கள் உமது இரக்கத்தால் முடிவில்லா அமைதியில் இளைப்பாறுதல் அடைவதாக. ஆமேன். உதிரத்தை கொடுத்து அன்னையவள் இன்று உயிரற்ற உடலை தாங்குகின்றாள். உதிரத்தை கொடுத்து அன்னையவள் இன்று உயிரற்ற உடலை தாங்குகின்றாள். இதயத்தின் இயக்கம் நின்றதுவே, அன்னை இதயத்தின் இயக்கம் நின்றதுவே. இரக்கத்தை இறைவா பொழிந்தருளும், உயிர்கள் அனைத்தையும் காத்தருளும். 13ஆம் நிலை. இயேசுவின் உடலை தாயின் மடியில் வைக்கின்றார்கள். அன்பு நிறை இயேசுவை, உம்மை ஆராதித்து வணங்கி உமக்கு நன்றி செலுத்துகின்றோம். ஏனென்றால் உமது திருச்சிலுவையால் உலகத்தை மீட்டருளினீர். தாயிருக்க சேயின் உடல் பிரிதல் என்பது யாராலும் தாங்க முடியாது. இத்தகைய துன்பத்தை அனுபவிக்கும் அன்னையர்களுக்கு எனது உடனிருப்பை எவ்வாறு வெளிப்படுத்துகிறேன்? ஜெபம். அன்பு இயேசுவே, துன்புறும் நிலையில் உள்ள முதியவர்களுக்கு ஆறுதலாயிருக்க அருள் தாரும். ஆமேன். தந்தைக்கும் மகனுக்கும் தூய ஆவியாருக்கும் ஆட்சி உண்டாவதாக. தொடக்கத்தில் இருந்தது போல இப்பொழுதும் எப்பொழுது என்றென்றும் இருப்பதாக. ஆமேன். எங்கள் மீது இரக்கமாயிரும் இறைவா, எங்கள் மீது இரக்கமாயிரும். இறந்த இறைமக்களின் ஆன்மாக்கள் உமது இரக்கத்தால் முடிவில்லா அமைதியில் இளைப்பாறுதல் அடைவதாக. ஆமேன். அநீத செயல்கள் அனைத்தையுமே உம் கல்லறையோடு புதைத்தாயே. அநீத செயல்கள் அனைத்தையுமே உம் கல்லறையோடு புதைத்தாயே. நீதி நேர்மை நிலைத்திடவே நினைவுகள் புவியில் நிலைத்தனவே. இரக்கத்தை இறைவா பொழிந்தருளும், உயிர்கள் அனைத்தையும் காத்தருளும். 4ஆம் நிலை. இயேசுவை கல்லறையில் அடக்கம் செய்கின்றனர். அன்பு நிறை இயேசுவே, உம்மை ஆராதித்து வணங்கி உமக்கு நன்றி செலுத்துகின்றோம். ஏனென்றால் உமது திருச்சிலுவையால் உலகத்தை மீட்டருளினீர். தந்தையின் பணியை நிறைவு செய்த இயேசு அமைதியில் இளைப்பாறுகிறார். இயேசுவின் வழியில் தந்தையின் விருப்பத்தை முழுமை பெறச் செய்கின்றேனா? ஜெபம். அன்பு இயேசுவே, தந்தையின் விருப்பத்தை ஒவ்வொரு நாளும் நிறைவேற்றுவதால் கிடைக்கும் நிறைவை பெற அருள் தாரும். ஆமேன். தந்தைக்கும் மகனுக்கும் தூய ஆவியாருக்கும் ஆட்சி உண்டாவதாக. தொடக்கத்தில் இருந்தது போல இப்பொழுதும் எப்பொழுதும் என்றென்றும் இருப்பதாக. ஆமேன். எங்கள் மீது இரக்கமாயிரும் இறைவா, எங்கள் மீது இரக்கமாயிரும். இறந்த இறைமக்களின் ஆன்மாக்கள் உமது இரக்கத்தால்
முடிவில்லா அமைதியில் இளைப்பாறுதல் அடைவதாக. ஆமேன். பொறுத்தருளும் கர்த்தாவே, உமது ஜனத்தின் பாவங்களை பொறுத்தருளும். என்றென்றைக்கும் எங்கள் மேல் கோபமாயிராதேயும் சுவாமி. தயவாயிரும் சுவாமி, தயவாயிரும். பொறுத்தருளும் கர்த்தாவே, உமது ஜனத்தின் பாவங்களை பொறுத்தருளும். என்றென்றைக்கும் எங்கள் மேல் கோபமாயிராதேயும் சுவாமி. தயவாயிரும் சுவாமி, தயவாயிரும். பொறுத்தருளும் கர்த்தாவே, உமது ஜனத்தின் பாவங்களை பொறுத்தருளும். என்றென்றைக்கும் எங்கள் மேல் கோபமாயிராதேயும் சுவாமி. தயவாயிரும் சுவாமி, தயவாயிரும். நம்முடைய திருத்தந்தை 14ஆம் லியோ அவருடைய கருத்துக்களுக்காக மன்றாடுவோம். விண்ணுலகில் இருக்கிற எங்கள் தந்தையே, உமது பெயர் தூயதென போற்றப் பெறுக. உமது ஆட்சி வருக. உமது திருவுளம் விண்ணுலகில் நிறைவேறுவது போல மண்ணுலகிலும் நிறைவேறுக. எங்கள் அன்றாட உணவை இன்று எங்களுக்கு தாரும். எங்களுக்கு எதிராக குற்றம் செய்வோரை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களை மன்னியும். எங்களை சோதனைக்கு உட்படுத்தாதேயும், தீயோனிடமிருந்து எங்களை விடுவித்தருளும். ஆமீன். அருள் நிறைந்த மரியே வாழ்க. ஆண்டவர் உம்முடனே, பெண்களுள் ஆசி பெற்றவள் நீரே. உம்முடைய திருவயிற்றின் கனியாகி இயேசுவும் ஆசீர் பெற்றவரே. புனித மரியே, இறைவனின் தாயே, பாவிகளாயிருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேளையிலும் வேண்டிக் கொள்ளும். ஆமேன். தந்தைக்கும் மகனுக்கும் தூய ஆவியாருக்கும் ஆட்சி உண்டாவதாக. தொடக்கத்தில் இருந்தது போல இப்பொழுதும் எப்பொழுதும் என்றென்றும் இருப்பதாக. ஆமேன். எல்லாம் வல்ல இறைவன் இச்சிலுவை பாதையில் பங்கேற்ற உங்கள் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிப்பாராக. ஆமேன்.